வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்துள்ளார். இப்பொழுது இந்த நிலையில் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கின்றது. அந்த அறிவிப்பு விரைவில் வெளிவரும். அதனால் பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கின்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி அரசு வேட்பாளர், கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். நாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். நம் புதுச்சேரியிலிருந்து நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று செல்ல வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. அதற்காக நாம் முழுமையாக உழைக்க வேண்டும், முழுமையாக பாடுபட வேண்டும். எல்லா தொகுதியும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, நம்ம சில தொகுதி நம்முடைய சட்டமன்ற இல்லாமல் இருந்தால் அந்த தொகுதியெல்லாம் நம்முடைய கட்சியின் சார்பாக நின்றவர்கள், கட்சியை சார்ந்த தொண்டர்கள் சிறப்பாக நன்றாக பாடுபட்டு உழைத்து நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளரை நாம் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். உண்மையான முழு பலத்தோடு முழு மனதோடு தேர்தல் பணியை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் நமக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நாம் ஒரு இடம் நம்முடைய புதுச்சேரி ஒரு இடம் இருந்தாலும் அது நம்முடைய இடம் தான். அப்படின்ற மாதிரி அந்த நிலையை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செய்த திட்டங்கள் நம்முடைய வளர்ச்சியை நாம் காட்டி அக்கறை விவசாய பெரும் மக்களுக்காக இருந்தாலும் சரி, நெசவாளர்களுக்காக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி, மீனவ சமுதாய மக்களுக்காக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களையும் அரசானது செயல்படுத்தி வருகிறது. ஒரு பெரிய விளம்பரம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தி வந்திருக்கின்றோம். ஸோ நம்ம தொண்டெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு பெரிய விளம்பரமாக செய்ய மாட்டீங்களா அப்படின்வாங்க. ஆனால் நம்முடைய அரசானது செய்வதில், சொன்னதை செய்வதில் மிகுந்த அக்கறை கொண்ட அரசு. அதை செய்து கொண்டிருக்கிறது. என்ன அறிவித்தோமோ அதை செய்து கொண்டு வருகிறது. அதனால் நாம் மக்களிடம் சென்று சந்திப்பது என்பது சிரமம் இல்லாத ஒன்று. ஏன்னா சொன்னதை செய்திருக்கிறோம். சில நிலைகளில் சில பொது நிறுவனங்கள், கூட்டுறவுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட முடியாத நிலை இருந்தாலும் அவற்றை செயல்பட வைக்கலாம் என்ற முயற்சியும் அரசு கவனம் செலுத்தி வருகின்றது. எப்படி செயலை எப்படி முடியும், எப்படி வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அது முழுவதுமாக அதை நடத்த முடியுமா, மறுபடியும் நடத்த முடியுமா நிலைக்கு கொண்டு செல்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். ஏன்னா எதுவுமே இல்லாதலை சில நிறுவனங்களில் நடத்த முடியும் என்று வாய்ப்பு இருந்தவர்கள் இப்போது நாம் நடத்துவதற்கு வாய்ப்பாக சில உதவிகள் செய்து நாம் நடத்த ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக வந்து கான்ஃபரன்ஸ் சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம், இதெல்லாம் திரும்பி நடத்துவதற்கு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னென்ன வாய்ப்பு இந்த கூட்டுறவு சர்க்கார் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. பல ஆண்டுகள் மூடப்பட்டிருக்கிறது. அது நடத்துவதற்கு ஒரு தனி அதிகாரி நியமிக்கப்பட்டு அதனுடைய ஆலோசனை பெயர் விரைவிலேயே அதை தொடர்வதற்காக ஆலை நடத்துவதற்கு நிலையை உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டது. அந்த ஆலை விரைவில் திறக்கப்பட்டு நடத்தப்படும் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்வதில் அரசு அக்கறை எடுத்திருக்கிறது. அப்படி நம்முடைய அரசானது சிறந்த முறையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய பங்கு மிக அதிகம். என்ஆர் காங்கிரஸ் பெரியவர்களுடைய பங்கு மிக அதிகம். நல்லா உங்களுக்கு தெரியும். நம்முடைய அமைச்சர்கள் சிறப்பு செயல்படுவதை நீங்கள் பார்க்கலாம்.
நம்முடைய மத்திய அரசு உதவியோடு நம்முடைய கூட்டணி அரசானது நம்முடைய அமைச்சர் பெருமக்களுடைய உதவியோடு அமைச்சர் பெருமக்களுடைய அந்த பணியின் மூலமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட அக்கறையின் மூலமாக பல திட்டங்களை எல்லாம் விரைவாக செயல்படுத்துவதே நம்ம உள்ளாக அறிவோம். எல்லா அமைச்சர்களும் சிறப்பாக பணியாற்றுவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். கூட்டணி கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றுவதை நன்றாக அறிவோம். இல்லைன்னா கூட சீக்கிரம் சிறப்பாக பணியெல்லாம் தொடங்க முடியுமா, திட்டம் செயல்படுத்த முடியுமா எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இப்போ நாம் திட்டங்களை எல்லாம் நம்ம செயல்படுத்தி இருக்கிறோம். இதற்கு நிதி இருக்குமா போதுமா, எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் நாம் சரியான முறையில் நிதி நிர்வாகத்தை சரி செய்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். அப்போது மக்களிடம் சென்று வாக்குகள் சேகரிப்பது என்பது நமக்கு எளிதான ஒன்றாகும். அதனால் நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளரை வெற்றி பெற வேண்டியது நம்முடைய கடமை. நிறைவேற்றி வைப்பது நம்முடைய கடமை. அதையெல்லாம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வருங்காலத்தில் நாம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு சிறந்த முறையில் நம்முடைய மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற நேரத்தில் நம்மளுக்கு கூறிக்கொள்கிறேன். சில சங்கடங்கள் நிர்வாகத்தில் இருக்கும். சொன்ன மாதிரி புதுச்சேரி நிர்வாகம் புதுச்சேரி எப்படி இருக்கும் எல்லோரும் அறிவார்கள். அதுக்கு ஏற்றவாறு நாம் அந்த நிர்வாகத்தை சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலையில் சரியான முடிவுகளை எல்லாம் எடுத்து செயல்பட்டு வரும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். இன்னும் விரைவாக நம்முடைய கட்சியெல்லாம் செயல்பாட்டு இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். வாக்களிக்கணும், மக்களுக்காக கட்சி இருக்கணும், தொண்டர்களாக இருக்காங்க, நிறுவனமாக சுறுசுறுப்பாக இருக்காங்க. இன்னும் ஒரு அமைப்போடு செயல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய தொண்டர்களெல்லாம் விரும்பதை விரும்புகிறேன். அதற்கு ஏற்றவாறு இந்த மாதத்தில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்க நான் எண்ணியிருக்கின்றேன். ஒரு 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அவர்களுக்கு ஆலோசனை கூறுவதற்காக 10 பேர் கொண்ட ஆலோசனை குழுவை அமைக்க இருக்கின்றேன். இந்த மாதத்தில் அதன் மூலமாக அவருடைய ஆலோசனை அடிப்படையில் உயர்மட்ட குழுவுக்கு பரிந்துரை வேண்டும். நம்முடைய அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்படும் என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு அந்த அமைப்புகள் மூலமாக இன்னும் தேர்தல் பணியை சிறப்பாக நீங்கள் செய்யலாம் என்பதை இங்கே கூறிக்கொண்டு கட்சியினுடைய எண்ணம், கட்சியுடைய தொண்டருடைய எண்ணம், கட்சியுடைய தலைவருடைய எண்ணம் எல்லாம் கட்சியுடைய அமைப்பை சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்பது அதனுடைய அடிப்படையில் இந்த குழு இரண்டும் இந்த மாதத்தில் அமைக்கப்பட்டு அவர்கள் விரைவாக ஒவ்வொரு தொகுதியில் கட்சி தொண்டர்கள் எல்லாம் அதிகம் அதற்கு ஏற்றவாறு அமைப்பை உருவாக்குவார்கள் என்பதை நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொண்டு நம்ம கட்சியுடைய ஆண்டு விழா மகிழ்ச்சியான சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். அடுத்த ஒரு நாள்களிலும் நம் ஆட்சியை பிடிக்கின்ற நிலையில் நம்முடைய கட்சி, நம்முடைய தொண்டர்கள் சிறப்பாக பணியாற்றி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். அதற்கு முழுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய அரசாங்கம் செயல்படும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு